டிக்கெட் டூ ஃபினாலேவோட இந்த வார ரவுண்ட்ல இனியா பயங்கரமா சொதப்பியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். டிக்கெட் டூ ஃபினாலே ரவுண்ட் இந்த ஒரு வாரம் நடைபெற்றுட்டு இருக்கு. இந்த வாரமும் இன்னும் ஒரு வாரம் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. இந்த 2 வாரத்துல 3 நபர்கள் செலக்ட் பண்ணணும். அதனாலேயே இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாரமா பார்க்கப்படுது. கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே தங்களோட ஒட்டுமொத்த பெஸ்ட்டையும் குடுத்து பாடி வந்துட்டு இருக்காங்க. இதுல மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயா. ஏன்னா கடந்த வாரமே ரொம்ப சூப்பரா பாடியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பாடியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்க டிடிஎஃப் வாங்கியிருப்பாங்க. பட் கடந்த வாரம் அது நடைபெறல. பட் இந்த வாரம் அவங்க ரொம்ப சூப்பரா பாடுவாங்க. அவங்களோட பெஸ்ட்ட குடுப்பாங்க. எல்லாத்துக்கும் டஃப் குடுப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில, இனியா பயங்கரமா சொதப்பியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பாடல எடுத்து பாடுறத விட்டுட்டு, கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளிய போயிட்டு புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி பண்ணியிருக்காங்க. அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயரா மாறியிருக்கு. இதனால அங்க இருந்த ஜட்ஜஸ்மே பயங்கரமா அப்செட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இனியா இந்த வாரம் நான் உங்கள ரொம்ப 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 எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா, அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ நீங்க லாஸ்ட் வீக் குடுத்திருந்தீங்க. அத தாண்டிலும் இந்த வாரம் நாங்க உங்ககிட்ட மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்தோம். ஆனா, இப்படி சொதப்புவீங்க அப்படின்னு கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கவே இல்ல. இது டிக்கெட் டூ ஃபினாலே அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சு பாடுறீங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப புவரா இருந்துச்சு உங்களோட சாங் செலக்ஷன். நீங்க பாடுனதும் அப்படிதான் இருந்துச்சு. ஃபினாலேக்கு குடுக்க வேண்டிய மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுக்க வேண்டிய டைம்ல, இந்த மாதிரி சுமாரான பாட்டு பாடுறது அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அந்த சீட்டோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியலையா? அப்படிங்கிற மாரி அங்க இருந்த ஜட்ஜஸ் எல்லாமே அவங்கள பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ட் இதனால அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ரொம்ப எமோஷனல் ஆகியிருக்காங்க இனியா. அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் எல்லாருமே அடுத்த வாரம் தான் கடைசி வாரம். அந்த ஒரு வாரத்த விட்டா இதுக்கப்புறம் இந்த போட்டியிலே நீங்க தொடர முடியாது. அடுத்த வாரம் இத காட்டிலும் இல்ல, ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்ககிட்டேருந்து நாங்க எதிர்பார்க்குறோம். உங்களால முடியும். அதனால தான் நாங்க சொல்றோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. இனியாவுமே கண்டிப்பா அடுத்த வாரம் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்களாமா. இந்த விஷயங்கள்லாம் தான் இந்த வாரம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது ஒரு புறம் இருக்க, நடிகை சமந்தா மீண்டும் திரைப்படங்கள்ல கன்டினியூஸா நடிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. திரைப்பட நடிகையான சமந்தா அவர்கள் தமிழ், தெலுங்கு அப்படின்னு தொடர்ந்து ஏகப்பட்ட ஹிட் படங்கள் கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க. கடந்த 2023ஆம் ஆண்டு அவங்களுக்கு ரொம்பவே உடல்நலம் முடியாம போயிருந்துச்சு. அண்ட் அதுக்காக அவங்க தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால திரைப்படங்கள்ல நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 இயர்ஸா அவங்களோட எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகாம இருந்துச்சு. இதுக்கிடையில புரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு சில படங்கள் மட்டும் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில சமந்தா அவர்கள் தற்போது ரொம்பவே கியூர் ஆகியிருக்காங்க அப்படின்னும், இதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க சினிமால நடிக்கலாம் இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அண்ட் இதோட முதற்கட்ட விஷயமா பார்த்தீங்கன்னா, சிம்பு அவர்கள் நடிக்கக்கூடிய அரசன் படத்துல அவங்க ஹீரோயினா கமிட் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, தெலுங்குல ஓ பேபி அப்படிங்கிற படம் கொடுத்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த டைரக்டர் கூட கை கோக்க போறாங்களாமா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீமேல் சப்ஜெக்ட் பண்ண போறாங்க அப்படின்னும், அடுத்த வருஷம் அதற்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த வருஷம் மட்டுமே சமந்தாக்கு கன்டினியூஸா ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆக காத்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. சமந்தாவோட ரீஎன்ட்ரி எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.